இன்றைக்கி ஃப்ரைடே எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். மார்னிங் 6 o'clock லாகின் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடியே எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பார்த்தா பிம்பிள்ஸ்லாம் வந்துருந்தது. அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ப்ளம்மோடைய க்ரீன் டீ ரினியூடு நைட் கிளாரிட்டி ஜெல் எடுத்துக்கிறேன். இது அப்ளை பண்ணால் எனக்கு பிம்பிள்ஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் கம்மியாகும். ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். தென் பாம்பேயோடைய லெப் பாமும் நான் வந்து அப்ளை பண்ணேன். ஒரு குயிக்கான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன், வேறு பெருசாக எதுவுமே வந்து பண்ணல. அவ்வளோதான். ஒரு டாப் பன் வந்து போட்டுட்டு ஒர்க்கை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் விட ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான் பிடிக்கும். ஏன்னா வீட்டில் வந்து ஏர்லி மார்னிங் தனியாக உட்காந்து வேலை செய்கிறப்ப தூக்கமாக வரும். ஆஃபீஸ்னால் நிறைய பேர் இருப்பாங்க, இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே ஒர்க் பண்ணலாம். பட் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அந்த 2 hour ட்ராவல் வந்து இருக்காது. அந்த டைம்லாம் நம்ம நல்லா வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணலாம், நிறைய விஷயத்துக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். தூக்கமாக வந்துச்சு, எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரைடே, ஸோ இன்றைக்கி 3 o'clock முடிச்சுட்டா அவ்வளோதான். இதோட வீக்கெண்டு தான், இதோட மண்டே தான் நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சாப்பிடாம கூட உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எப்போவுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட மாட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக இன்றைக்கி வந்து ஹனி அம்லா வந்து எங்கள் அம்மா வீட்லேயே செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுதான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். வீட்டில் கிண்டர் ஜாய் இருந்தது, அது வந்து ஓப்பன் பண்ணி அந்த சர்ப்ரைஸை பார்த்தேன். எனக்கு இதுதான் வந்து இருந்தது. உங்களுக்கு கிண்டர் ஜாயில் என்ன மாதிரி சர்ப்ரைஸ் வந்திருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். கிண்டர் ஜாய் சாப்பிட்டுட்டு ஒர்க் பண்ணிவிட்டு தென் லன்ச் பிரேக்கில் நான் குக் பண்ணியிருந்தேன். நான் வந்து இன்றைக்கி பிரிஞ்சால் கிரேவி பண்ணியிருந்தேன். இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ் அண்ட் இது எனக்கு நல்லாவே பண்ண வரும். இது நம்ம பிரியாணிக்கெலாம் வந்து சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ எங்கள் அம்மா வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருந்தாங்க அண்ட் தென் ஆனியன் ரைத்தாவும் இருந்தது. பிரிஞ்சால் கிரேவி செஞ்சதுமே ஒரே டெம்ப்டிங்காக இருந்தது. பட் ஆனால் நான் இப்போ சாப்பிடல. ஃபஸ்ட்டு ஒர்க்கெல்லாம் முடித்து லாக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற ஒர்க் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே, ஸோ எல்லா ஒர்க்கையும் முடிச்சு லாக் அவுட் பண்ணிவிட்டு அவ்வளவுதான், வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் பொறுமையாக சாப்பிட்டுட்டு கோல்டு வரா மாதிரியே இருக்குது. ஸோ சுட தண்ணியில் வந்து வெத்தலை, ஜீரகம், மிளகு போட்டு நான் காய்ச்சி குடித்தேன். கோல்டு வராமல் என்னை கொஞ்சம் இது காப்பாற்றும். அண்ட் இன்றைக்கி வந்து நவராத்திரி கொலுவுடைய லாஸ்ட் டே. ஸோ எல்லாமே வந்து நாளைக்கு எடுத்து வச்சுடுவோம். ஸோ அவ்வளோதான். நவராத்திரியோட 10 நாள் இல்லை, இந்த வாட்டி ஒரு 12 நாள் கிட்ட இருந்தது. அவ்வளோ ஜாலியாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவ்வளோதான். இதோட நெக்ஸ்ட் இயர் தான். அண்ட் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க் இருக்குது இந்த வீக்கெண்ட். எங்கள் வீட்டு கொலு வீடியோ பார்க்கலன்னா டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.